வணக்கம். ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிரதான் மந்திரி கிசான் திட்டத்தில் இப்போ விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் வழங்குறாங்க மத்திய அரசு. அதை 8,000 ரூபாயா உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அரசு கிட்ட இருந்து வரல. ஆனால் அரசு உயர்த்துவதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. டின்பிளேட் கம்பெனி ஆஃப் இந்தியா மர்ஜர் குறித்த அப்டேட் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இப்போ இந்த மர்ஜருக்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். என்ன ஷேர்ஸ் வழங்கப்படும்? டாடா ஸ்டீலுடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். டின்பிளேட்டுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10 ஷேர் வைத்திருந்தா 33 ஷேர்ஸ் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். DRC சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஜனவரி 18ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போறதாக கம்பெனி அப்டேட் கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு ரிசல்ட்டும் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க DRC சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். அசோக் லேலண்ட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது சாதனை படைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது கேலண்டர் இயர் 2023 ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் வால்யூம் இந்த ஆண்டில் தான் கம்பெனியுடைய வரலாறுலேயே எட்டியுள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. 2023 1,98,113 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க, கமர்ஷியல் வாகனங்களை. இதற்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டில் தான் அந்த சாதனையை படைச்சிருந்தாங்க. இப்போ அதை முறியடிச்சிருக்கிறாங்க அசோக் லேலண்ட். ஸ்ரீஜி டிரான்ஸ்லாஜிஸ்டிக்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது கான்ட்ராக்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. டர்கிஷ் ஏர்லைன்ஸ் உடன் தான் இந்த கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுடைய மதிப்போ காலளவோ என்னன்றது கம்பெனி வெளியிடல. டைட்டன் குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு 52 வீக் ஹையை எட்டி இருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அவங்க Q3 பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. ரெவன்யூ 22% அதிகரிக்கும் அப்டேட் சொல்லியிருந்தாங்க. அதுதான் முக்கிய காரணமா சொல்லியிருக்காங்க NDTV ப்ராஃபிட்ல இன்னைக்கு அதிகரித்ததற்கு. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் டைட்டன் கம்பெனி ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிட்டி ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைட்டனுடைய வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்திருக்கிற டார்கெட் 3,650 ரூபாய். அதாவது தற்போது 3,700 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை காட்டிலும் குறைவாகத்தான் எதிர்பார்க்குறாங்க சிட்டி ரிசர்ச். காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல 6% விழுந்திருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி Q3 பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருந்தாங்க. அது மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்திருக்கு. அதுதான் காரணமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இன்ட்ராடேல 6% விழுவதற்கு. ஸ்கிப்பர் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. முன்னவே அறிவிச்சிருந்தாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 2,000 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாக. இன்னைக்கு மீட்டிங் நடந்து முடிஞ்சு கூடுதலான தகவல் வெளியிட்டிருக்காங்க. பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸாகத்தான் அவங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூவை கொண்டு வராங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 1,992 மில்லியன் ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ரைட் ஷேருக்கு? 194 ரூபாய். அதாவது 23% டிஸ்கவுண்ட்ல அவங்க நிர்ணயித்திருக்காங்க. இப்போ இருக்கிற விலையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 23% டிஸ்கவுண்ட்ல அவங்க ரைட்ஸ் ஷேருக்கு விலையை நிர்ணயித்திருக்காங்க. இது பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் இருக்கிறதுனால அப்ளிகேஷன் டைம்ல வெறும் 48 ரூபாய் 50 பைசா கட்டினால் போதும். மீதி பணத்தை தவணை முறையில் கட்ட வேண்டும். 3 அழைப்பு கம்பெனி விடுவாங்க. அந்த 3 முறை அந்த பணத்தை கட்ட வேண்டும். ஒட்டுமொத்தமா 145.5 ரூபாய் கட்ட வேண்டும். ஒட்டுமொத்தமாக தான் நம்ம முன்ன சொன்னது 194 ரூபாய். ஸோ தவணை முறையில் தான் கட்டுறோம். பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸாக வருது. என்ன ரெக்கார்ட் டேட்? ஜனவரி 12 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ என்னது? ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிடைக்கும் 10 ஷேர் வைத்திருந்தா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நாம ரைட்ஸ் ஷேராக மாற்றிக்கொள்ளலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாமல் விட்டோம் அப்படின்னு நாம நஷ்டத்தில் இருப்போம். அது ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு சொல்லணும்னா, கம்பெனி குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அது வாங்கணுமா வாங்க வேண்டாம்ன்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸ்கிப்பர் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓபன் ஆகுது? ஜனவரி 30ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? பிப்ரவரி 8ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் என்னன்னு கூட நம்ம அந்த ரைட்ஸ் இஷ்யூ வீடியோல டீடைல்டா பேசியிருக்கோம். ட்ரைடன் குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 15% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டுல இல்லாத அளவுக்கு ஷேர் பிரைஸ் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ட்ரேடும் நடந்திருக்கு. என்ன காரணம்ன்றது கரெக்டாக சொல்லுங்க. ஏன் 15% அதிகரித்ததுன்ற காரணம் சொல்ல. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரேட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. 13 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 0.03% கைமாறி இருக்கு. யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. சாயங்காலமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.
கியூபிட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து? சென்ட்ரல் மெடிக்கல் சர்வீசஸ் சொசைட்டி கிட்ட இருந்து. இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அப்பர் செக்யூரிட்டியும் எட்டியிருக்கு கியூபிட். அதற்கு NDTVயில் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி கொடுத்தான செய்தி இன்னைக்கு காலையில் விடையில் நேற்று நைட்லையும் நம்ம பார்த்துருந்தோங்க. ஜனவரி 23ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் மற்றும் போனஸ் குறித்தான முடிவு எடுக்க போகிறதாக அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க NDTVயில். இன்னைக்கு கியூபிட் வந்து 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. கூடவே ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க கியூபிட். சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய முழு கடனையும் அடைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. 255 கோடி ரூபாய் அடைத்திருக்கிறாங்க. இது வந்து IPO வழியாக வந்த பணத்தை தான் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. முன்னவே IPOலே சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, கடன் அடைப்பதற்கு அது பயன்படுத்தப்படும்னு. 400 கோடி ரூபாய் IPO அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து கிடைத்த 285 கோடி ரூபாயை கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தியதாக சொல்லியிருக்கிறாங்க சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ். ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குஜராத்தில் ஒரு இடத்தை வந்து லீஸுக்கு எடுக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காகத்தான் இது பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க ப்ரிசிஷன் வயர்ஸ் இந்தியா. கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு, அவங்களுடைய சப்சிடரியோட மருந்துக்குங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஆன்டி பாக்டீரியல் மருந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. காதுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 994 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்துன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. சில பிரபலமான கம்பெனிகள் இந்த ஆண்டு IPO அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. விரைவாக பார்க்கலாம். ஓயோ ஹோட்டல்ஸ் அவங்களுடைய IPO வரும்ன்ற எதிர்பார்ப்பு. ஃபர்ஸ்ட் கிரை, ஸ்விக்கி, பேயூ, கருடா ஏரோஸ்பேஸில் MS தோனி முதலீடு செய்திருக்கிறாருன்னு அந்த எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்காங்க. கோ டிஜிட் இன்சூரன்ஸ் அவங்க முன்னவே வர வேண்டியதுங்க IPO, ஆனால் தாமதமாக இருக்க போல் தெரியுது. இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கோ டிஜிட் கம்பெனியில் வந்து விராட் கோலி முதலீடு செய்திருக்கிறான்ற தகவல் நம்ம முன்னவே பார்த்திருந்தோம். மொபிக்விக்கும் இந்த ஆண்டில் IPO அறிவிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பைபேக் குறித்தான அப்டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. 1.55 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறுவதாக முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 3.7%. என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க பைபேக்கு? 450 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 18% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 700 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறாங்க இந்த பைபேக்கு. இந்த பைபேக் வந்து டெண்டர் ஆஃபர் ரூட்டில் தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 18. பைபேக்னா என்ன நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இல்லை டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ரூட்னா என்னன்னு பேசியிருக்கோம். பைபேக் ரேஷியோனா என்ன, அது முன்கூட்டியே கணிக்க முடியுமோன்னு பேசியிருக்கோம். 2 வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப் இந்த பைபேக்கில் பங்கெடுத்துக் கொள்ளாங்களா இல்லையா அந்த கேள்விக்கும் அப்டேட் கொடுத்துருக்காங்க சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ். ஆமாம், ப்ரொமோட்டர் குரூப்பும் இந்த பைபேக்கில் பங்கெடுத்துக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க 2024 ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஜியோ மற்றும் ரீட்டைல் பிஸ்னஸ் இந்த ஆண்டு லிஸ்ட் ஆகுமான்ற எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்குது. ரொம்ப நாட்களாக இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஆண்டாவது ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் ஜியோ வந்து அவங்களுடைய டேரிஃபுடைய ஹைக்கு எப்போ செய்வாங்க? பெரும்பாலான வல்லுநர்கள் என்ன கருதுனாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிந்ததற்கு பிறகு 20% அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதாக கன்சூமர் பிராண்ட் பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அதோடைய பிளான் என்ன அப்படின்றது கம்பெனி தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் அவங்க நிறைய கம்பெனிஸை வாங்கியிருக்கிறாங்க இந்த செக்டரில். குறிப்பாக கேம்பகோலா, சோசியா, ரஸ்கேக், லோட்டஸ் சாக்லேட்ஸ், டாஃபி மேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த பிராண்டான இண்டிபெண்டன்ஸும் அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அதோட பிளான் என்னன்றது கம்பெனி தெளிவுபடுத்த வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க கடன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024 தான் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறையும் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதனால் கடனும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த எல்லாமே தான் எதிர்பார்க்குறாங்க கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து 2024. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3125 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஜெஃப்ரிஸ். மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் CNBC டிவியிலிருந்து கிடைத்தவங்க உங்களுக்கு பிடித்த 2 ஸ்டாக்ஸோட பெயர்களை வெளியிட்டிருக்காங்க. ஒன்று டாடா TVS மோட்டார் கம்பெனி பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2110 ரூபாய். ஸ்டாப் லாஸ் 1990, 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது ஸ்டாக் அவங்க சொல்லியிருப்பது ONGC பை ரேட்டிங் டார்கெட் 230. அந்த செய்தியில் வந்து ஸ்டாப் லாஸ் 250 சொல்லியிருக்காங்க. அது தவறு மாதிரி தெரியுதுங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸை நம்ம இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ONGC கம்பெனிக்கு.
ஐடி கம்பெனிகள் அவங்களுடைய Q3 ரிசல்ட்டை அறிவிக்க போகிறாங்க. ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். இப்போ CNBC TV18 சில தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ரிசல்ட்லன்றது. இருக்கிற டாப் 6 ஐடி கம்பெனிஸில் 4 ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய $டாலர் ரெவென்யூ கீழே போகும்னு எதிர்பார்க்கப்படுவதாக சில வல்லுநர்கள் கருதுறாங்க. CNBC TV18 கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதிலிருந்து கிடைத்தது என்னன்னா, டாப் 6 கம்பெனிஸில் 4 ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய $டாலர் ரெவென்யூ கீழே போகும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. எந்த 4 கம்பெனி? இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா மற்றும் விப்ரோ. டிசம்பர் குவார்டர் பொதுவாகவே ஐடி கம்பெனிஸ்க்கு வீக்கராக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஹாலிடேஸ் இருக்குது, அதனால வீக்கர் குவார்டராக தான் கருதப்படும். விப்ரோ அவங்களுடைய டாலர் ரெவென்யூ 2.4% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சீக்வென்ஷியல் பேசிஸில். இரண்டாவது, இன்ஃபோசிஸோடைய டாலர் ரெவென்யூ வந்து 1.5%லிருந்து 2% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுறாங்க. HCL டெக்னாலஜிஸ் மற்றும் LTI மைண்ட்ரி வந்து இதற்கு எதிர்மறையாக ரிசல்ட் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய டாலர் ரெவென்யூ அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. புரோக்கரேஜ் கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் மற்றும் ஆம்பிட் இன்ஃபோசிஸ் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ரெவென்யூ கைடன்ஸை குறைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோடெக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் மற்றும் ஆம்பிட் முன்ன இன்ஃபோசிஸ் கொடுத்திருந்த கைடன்ஸ் வந்து 1லிருந்து 2.5%. இப்போ அது 1லிருந்து 2% குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே செய்தியில் கோல்ட்மேன் சாக்ஸும் மார்கன் ஸ்டான்லியும் இதே தான் சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ரெவென்யூ கைடன்ஸை அவங்க குறைப்பாங்க இன்ஃபோசிஸ் குறித்துங்க இது. அதே போல HCL டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுடைய ரெவென்யூ growth கைடன்ஸை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. HCL வந்து டாலர் ரெவென்யூ அதிகமாக ரிசல்ட் காட்டியிருந்தாலும் அவங்களும் அவங்களுடைய ரெவென்யூ கைடன்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்ஃபோசிஸ் மற்றும் HCL டெக்னாலஜிஸ் வந்து மார்ஜின் கைடன்ஸில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்கன்ற அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்த மார்ஜின் கைடன்ஸ் வந்து 20லிருந்து 22%. HCL டெக்னாலஜிஸ் சொல்லியிருந்தது 18லிருந்து 19%. அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டாங்க இரண்டு கம்பெனிஸ்னும் அதே CNBC TV18 செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.